இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் திடீர்னு கொடுத்தார். அதனால் இது எல்லாருக்குமே பொருந்தும், இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான். இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்கான ஒரு வார்த்தையும் இருக்கும். எனவே இது நமக்கு இன்றைய நாட்களில் எப்பவுமே நமக்கு தேவை. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கோபத்தை கையாளும் விதம் எப்படி என்று பார்க்க போகிறோம். கோபம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டானது. கோபம் இல்லாத எந்த மனிதனும் இருக்க முடியாது. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், அது சிறு குழந்தைகள், இப்பொழுது சொல்லப்போனால் பிறந்த குழந்தைக்கே கோபம் இருக்குது இல்லைங்களா? பிறந்து 2-3 நாள் கூட இருக்காது. பார்த்தா ஒரு சுண்டுனா போதும், வாயின்னு கத்தாச்சு கோபம் என்ன இல்லையா? குழந்தைகளுக்கே அதுக்கு கோபப்படுற சூழ்நிலை இருக்கிறது. அப்படின்றப்போ வளர்ந்த நாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கோபம் இருக்கிறது. ஏன்னா தேவனும் கோபப்பட்டதாக பார்க்குறோம். அதனால் ஆண்டவரே கோபப்பட்டதுனால் நான் படுறதுக்கு என்னன்னு நினச்சிடாதீங்க. என்றால் கோபம் வரும்போது அதை எப்படி கையாளுவது, மேற்கொள்வது, கோபம் வராமல் எப்படி நாம் மேற்கொள்வது என்ற குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அகில உலகத்தில் குறிப்பாக ஆண்களிடம் காணப்படுவது கோபம். அது பெண்களுக்கும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவங்களும் கோபப்படுறவங்க தான். ஆண்களை போல பெண்களும் கோபப்படுற. கோபத்தில் பல படிகள் உண்டு. அதில் பார்த்துட்டு என்னென்ன விதத்தில் கோபப்படுவாங்கன்னா, சினம் அப்படின்ற ஒரு முகத்தை அப்படி சொல்லிக்கிறது அப்படின்ற ஒன்று இருக்கும். அடுத்தது கோபமாக பேசுவது. கடும் கோபம் என்பது எப்படி, முகத்தை பார்த்தா மறுரூபமாகிறது போல் இருக்கும். முகம் பார்த்தா, அவங்க முகத்தை பார்த்தா சில பேர் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக பயத்திலேயே என்ன செய்வாங்க, சொல்ல வேண்டியதில்லை, அந்த மாதிரி ரொம்ப பயத்தில் காணப்படுவாங்க. அடுத்தது பார்த்தா எரிச்சலின் ஆவி, எரிச்சல் படுவாங்க, எரிஞ்சிக்கிட்டே விழுவாங்க. எதை பார்த்தாலும் அது அவங்கள மேலே ஒரு கசப்பு போல ஒரு எரிச்சல் உண்டாக்குவாங்க. அடுத்தது மூர்க்கமான வார்த்தைகள், மூர்க்கமான ஒரு பேச்சுகள் இருக்கும். அடுத்தது கூக்குரல் எப்படிப்பட்டது, சாதாரணமாக பேசுவதற்கும் கடிந்து பேசுவதற்கும் கூக்குரல் இடுறது எப்படின்னா, அடுத்தவர்களை பயமுறுத்துவதற்கு ஏதுவான அந்த வார்த்தை நிமித்தமாக கூக்குரல் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, கெட்ட வார்த்தைகளை சொல்லி இருதயத்தை காயப்படுத்துவது, பலவிதமான தீமையான சொற்கள் நிமித்தமாய் தேவநாமம் தூசிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் செய்வது, இவையெல்லாம் அந்த கோபத்தில் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்றை விட விரியம் கூடியது. அதற்கேற்ற தீமைகள் இதில் உண்டாகும் இந்த கோபத்தினால். எனவே எல்லா கோபமும் தீமைக்கானதல்ல, ஆனால் அது பாவமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவும் கூட கோபப்படலாம். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கோபம் பார்த்துட்டிங்கன்னா, இவையெல்லாம் கொண்டு வருகிறது யாருனால் சாத்தான் தான் கொண்டு வருவான். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது நமக்கு என்னாகும், அந்த கோபத்தின் நிமித்தமாய் அநேக குடும்பங்களிலே விரிசல் உண்டாக்குவதற்கும் பிரிவினை உண்டாக்குவதற்கும் பலவிதமான சந்தோஷத்தை கெடுப்பதற்கு கொண்டு வருகிறதா இந்த கோபம். இந்த கோபத்தை கையாளுகிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெயின்டெனன்ஸு, குடும்பத்தை நடத்துகிற விதம் ஆவியானுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அந்த குடும்பம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாய் நடத்தப்படும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கோபப்படுவது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இயல்பு தான், இல்லைன்னு சொல்ல. கோபத்தில் பல விதத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், எப்படியெல்லாம் கோபம் வருது. ஆனால் இவையெல்லாம் அசுத்தமான கிரிகையில் என்ன செய்யும், தீமைக்கு ஏதுவான காரியங்களை நம்மை செய்ய வைப்பதற்காக தூண்டப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எனவே ஆண்டுடைய சமூகத்தில் பார்ப்போமானால், இங்கே கோபம் ஆண்டவர் சில விதத்தில் தேவனும் கோபப்பட்டதாக பார்க்குறோம். அவர் எந்த விதத்தில் கோபப்பட்டார் என்று நம்ம என்ன செய்ய போகிறோம், வேதத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் கோபப்பட்டது ஒரு இடத்துல பார்த்துட்டேன்னா, யாத்திராகம் புஸ்தகத்தில் அங்கே 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகம் 4:14, 10 வாசிங்க. 10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி,
உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த இடத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் சுமார் 400 வருட காலமாக, சில இடத்துல 430 வருடம், ஆனால் ஆபிரகாம் சொன்னது 400 வருஷம் தான் ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய சன்னதிகள் 400 வருஷம் எகிப்தில் எப்படி இருப்பாங்க? அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மிகுந்த உபத்திரவம் வேதனை தாங்க முடியாதபடி கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடும்போது தான் ஆண்டவர் மோசையை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே எனக்கு ஆராதனை செய்யும்படியாக பார்வோன் ராஜா கிட்ட நீ என்ன செய்யணும்? என் ஜனங்களை எனக்கு வனாந்தரத்தில் ஆராதனை செய்யும்படியாக அனுப்பிவிடு என்று சொல்லி மோசேயினிடத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழிய பொறுப்பை அவர் கொடுக்கும்போது மோசே என்ன செய்கிறாரு? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தவாயும் இருக்கிறேன் என்று பயத்தினாலே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். மோசே பொறுத்தளவுக்கு பயத்தினால நான் திக்குவாயாக இருக்கிறேன், மந்தவாயாக இருக்கிறேன். ஒரு ராஜா, பார்வோன் ராஜா கிட்ட போய் நான் எப்படி போய் சொல்லி நீர் சொன்னபடி அவர்களை விடுவித்து வனாந்தரத்துக்கு ஆராதனை கொண்டு வருவதற்கு என்னால் முடியாது, வேறு யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறப்பில் சொல்லும்போது அந்த இடத்துல ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. மிக பயங்கரமான ஒரு கோபம் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? நான் தானே உண்டாக்கினேன். ஒரு மனுஷனை ஊமையாக உண்டாக்குவதற்கும் பார்வை இல்லாதவனை உண்டாக்குவதற்கும் பார்வை அற்றவனைக்கு பார்வை கொடுப்பதற்கும் பேசாத ஊமையனை பேச வைப்பதற்கும் எல்லாவற்றையும் நான் தானே உருவாக்கினவன் அப்படின்ற சொல்லி அவனுக்கு மோசேக்கு நினைப்பூட்டுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ திக்குவாயும் மந்தவுமாய் இருக்குது எனக்கு தெரியாதா? நீ பயப்படாத, நீ உன்னோட வாயாக இருந்து நான் உன் சகரன் அனுப்பேன், நீ பேச வேண்டியது அவன் பேசுவான். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து கோபப்பட்டதாக பார்க்கிறோம். உக்கிரமாக அந்த கோபம் கூட இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும்போது அதை நாம் மறுதளிக்கும் போது ஆண்டவருக்கு நிச்சயமாக என்ன இருக்கும்? கோபம் வரும். வருமா வராதா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை சொல்கிறீங்க, பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்லும்போது பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு மறுதளிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தம் இருக்கும் இல்லையா? அதே போல தான் ஆண்டவருக்கு இருக்கும். 400 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்படும் போது நீ ஒருவன் தான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அழைத்து தருவதற்கு உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது போக மாட்டேன் என்று பிடிவாதப்படுத்துகிறாய் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல கோபப்பட்டதாக பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னாகும் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. என்னாகும் மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதேட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். இங்கே சொல்ல போறேன்னா, இதே மோசையே கர்த்தர் கோபப்பட்டார். அதே மோசை ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஜனங்களை வனாந்தர பாதையிலே கானானுக்கு நேராக நடத்தி கொண்டுகிற போகையிலே எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய அந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயாகிய அந்த ஒரு மகளை இவர் விவாகம் பண்ணினது நிமித்தமாக அங்கே ஆரோனும் சகோதரியாக மிரியாளும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்ததை கர்த்தர் கண்டு அவர்களை அவருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்தார். ஆண்டவர் அதை கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்து என்ன செஞ்சார்? என் வீட்டில் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீ பேசுவது, நீங்கள் 2 பேர் பேசுவது எப்படி? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் எனக்கு உண்மையுள்ள மனுஷனாய் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் அவன் இருந்தான் என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் என் தாசனாகிய மோசையை அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். 9 அது மாத்திரம், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரதிச்சமாக நான் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். மறைமுகமாக மோசையை கொண்டு நான் பேசுவது அல்ல, டைரக்ட்லி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், ஃபேஸ் டு ஃபேஸ், நேரடியாக அவரை முகமுகமாக நான் பேசுகிற
தேவனாக கர்த்தராய் நான் இருக்கிறேன் என்று அங்கே ஆரோனுக்கும் மிரியாவுக்கும் ஆண்டவர் உக்கிர கோபத்தோடு அங்கே தெரியப்படுத்துகிறார். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக எந்தவித பயமில்லாமல் போனதென்ன என்று ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்கிறார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று இங்கே சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, தேவ மனுஷன் தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக யார் பேசினாலும் யார் முறுமுறுத்தாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேலே கோபப்படுவார், வருத்தப்படுவார். அது தயவு செய்து கவனமாக வைங்க. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான், என் ஊழியக்காரன் இருக்கும் இடத்திலே தேவனாக கர்த்தராக நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நீங்களும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அது ரொம்ப நல்ல. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில வேளையில் நம்ம சில பேரை பேசிடுறோம் ஊழியக்காரர்களை. அது பேசுறது நமக்கு நல்லதல்ல. நீங்கள் குற்றப்படுத்துவீர்களானால் நீங்களும் குற்றவாளிகளாக ஆயிடுவீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு ஊழியக்காரன் தவறு செய்கிறான், குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தவறிலே ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் அந்த ஊழியக்காரனுக்கு சாந்தமாக வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்லலாம், பதில் சொல்லலாம், பேசலாம். அது நல்லது, ரொம்ப தப்பு கிடையாது, நல்லது. ஆனால் முறுமுறுக்கவோ கோபப்படுத்தவோ அந்த ஊழியக்காரனை வேதனைப்படுத்தவோ கூடாது. ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்குள் யார் இருக்கிறார்? நசரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்லாமல் பார்ப்போமானால் அந்த ஊழியக்காரனை நம்ம அவமதிப்பதும் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவை அவமதிப்பதும் ஒன்றுதான். ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை இந்த காரியத்தை குறித்து நான் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், புதிதாய் வருகிறவர்களுக்கு தெரியாது. எனவே ஊழியக்காரர்கள் தேவனுடைய சாயலாய் இருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த ஊழியக்காரன் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவராய் உண்மையுள்ளவனாய் உக்கிரணக்காரனாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் அந்த ஊழியக்காரன் நடப்பாரானால் நிச்சயமாக கர்த்தர் அவரோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த ஊழியக்காரனிடத்தில் நம்ம பேசும்போது மிகவும் கவனமாக நாம் பேசுவது நமக்கு நல்லது என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கும் சேர்த்து தான். நானே ஒரு ஊழியக்காரர் குறித்து நான் பேசுகிறேன்னா நான் நிதானித்து அறிந்து தான் பேசணுமே தவிர நான் எந்த ஊழியக்காரனும் சடன்லி நான் பேசக்கூடாது. முடிந்தால் என்ன செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லைன்னா அவர்களை கூப்பிட்டு வைத்து கிறிஸ்துவின் அன்பின் சகோதர சிநேகத்திலே அன்பு செலுத்தி வசனத்தின் ஆதாரத்தோடு அவர்களுக்கு சுட்டி காட்டலாம். தவிர அவரை குற்றவாளியாய் நான் குற்றம் சாட்டாதபடி நான் எச்சரிக்கையாக இருப்பது எனக்கும் என் ஊழியத்திற்கும் என் குடும்பத்துக்கும் ஆரோக்கியமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனவே தான் அங்கே மிரியாமையும் ஆரோனையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? கோபப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? தண்டனை கொடுத்தார். யாருக்கு தண்டனை கொடுத்தார்? மிரியா தானே பேசினாம சகோதரி, ஆரோனோட சகோதரி. என்ன செஞ்சார்? பேசினது நிமித்தமாக கர்த்தர் மன்னிக்கல. உடனே வெண்குஷ்டத்தை கொடுத்துட்டார். கானான் தேசத்து சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிற அவருடைய பிராயணத்தில் ஒரு பிளவு ஒரு விரிசல் உண்டாக்கப்பட்டது. இது அந்த மிரியாமுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரியாகிய மிரியாம் விசுவாசி கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரி. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய மகள். ஆனாலும் தன்னை மிஞ்சி கர்த்தருடைய வார்த்தையை தூஷணமாக மோசேக்கு விரோதமாக எழும்பினால தான் ஆண்டவர் கோபப்பட்டு விடல. மிரியாமுக்கு என்ன செஞ்சார்? வெண்குஷ்டத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதனால் அவங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் தடைப்பட்டது. பல நாட்களாக அங்கே அவங்க தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் மோசே தன்னுடைய சகோதரி பேசினதற்காக கர்த்தரிடத்தில் பரிந்து விண்ணப்பம் செய்து ஜெபம் செய்தது நிமித்தமாக தான் அவளுடைய குஷ்டரோகத்தை கர்த்தர் என்ன மாற்றி முன்பு போல அவர்களுடைய சரீரத்தை கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் பாருங்கள், தன்னை யாராவது பேசிட்டானோ அவன் பதிலுக்கு பேசாமல் ஆண்டோடைய சமத்தில் அவன் என்ன செய்தான்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தன் மகளுக்கு பெற்றுக் கொடுத்தான். அதுதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தில் பார்ப்போமானால் அங்கே 2வது சங்கீதத்தில் 11-12 எடுத்தவங்க வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஆமீன். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ பயத்துடனே கர்த்தரை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா யாரும்?
சேவிக்கணும், நமஸ்கரிக்கணும், அவர் ஒருவரை கும்பிடணும். நம்ம வாசல் அதான் அர்த்தம், வணங்கணும். எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். பயத்துடனே அப்படி ஆண்டவர் பெரிய ஆக்ரோஷமான தேவன் கிடையாது. ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். ஒரு அப்பாவுக்கு முன்னாடி தன் பிள்ளைகள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் பார்த்தியா? கனத்துக்குரிய தகப்பன், மரியாதைக்குரிய ஒரு தகப்பனுக்கு முன்னாடி நான் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவனாய் நான் காண அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும்? நடுங்கி இருக்க வேண்டும். என் தகப்பன், மூத்த தகப்பன், என்னை பெற்று ஆளாக்கின தகப்பன், என்னை வளர்த்தவர், எனக்காக ஜீவனுக்கு என்று பாராமல் உழைத்த அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் அவர் சொல்லுகிற வார்த்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நான் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்கிறவன் தான் அவனுக்கு பயப்படுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்களும் நானும் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். வார்த்தைகளை கேட்கும்போது மட்டுமல்ல, ஆராதனையிலும் கூட, ஆராதனையிலும் பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்று அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். ஆண்டுடைய வசனங்களை கேட்கும்போது பயத்தோடு நம்ம கேட்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை 3 நாட்களாக பரிசுத்தம் பண்ணி தேவனோடு பேச வேண்டும் என்று விரும்பின போது கர்த்தர் பேசும்போது, போதும் மோசே, போதும், உங்கள் தேவன் உங்களோடு பேசட்டும், எங்களோடு பேச வேண்டாம், அவருடைய வார்த்தைகள் கேட்க எங்களால் முடியவில்லை, நாங்கள் செத்து போகிறோம், பயமாகிறது, நடுக்கமாகிறது, நாங்கள் செத்து போகிறோம், நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அல்லேலூயா, விடுதலை கொடுக்கிற வார்த்தை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் தேவனுக்கு. பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே கர்த்தருக்கு களி கூர்ந்து மகிழ செய்ய வேண்டும். ஒரு அதிகாரியை பார்க்கும்போது எப்படி போவீங்க? ஒரு மேல் அதிகாரியை பார்க்கும்போது எப்படி போவீங்க? ஸ்டைலாக போவீங்களா? சினிமாவில் வர ஆக்டர்ஸ் மாதிரி இப்படி ஸ்டைல் பண்ணி போய் நிற்பீங்களா? உங்கள் எஜமான், வேலை செய்கிற எஜமானுக்கிட்ட போய் ஸ்டைல் பண்ணிட்டு நிற்க முடியுமா? அவர் நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் எஜமான் உங்களை கண்காணிக்க நேரம் வந்து நிற்கிறார், எப்படி வேலை செய்வீங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு செய்வீங்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ ஒரு சாதாரண ஆஃப்டால் ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ பயப்படுறோம்னா, அதிகாரமுள்ள யாவருக்கும் நாம் பயப்படுறோம்னா இல்லையா? அப்போ தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது, அவரை சேவிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு பயம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறையா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பயமில்லாத ஆராதனை, பயமில்லாத வார்த்தைகள் பேசுவது, பயமில்லாமல் வாழ்க்கை வாழ்வது, பயமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது அது வேதனையும் துக்கமும் தேவனுக்கு முன்பாக கோபத்தையும் உண்டாகிறது. அல்லேலூயா. யாருக்கு சத்தம் வர மாட்டேன்? ஆமீன் சொல்லுங்க. வேத வசனத்தை வாசிக்கும்போது கூடங்க சில பேர்லாம் எப்படி வாசிக்கணும்னு தெரியாது. இந்த வேதத்தை முத்தம் செய்து வாசிக்கணும். முத்தம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயந்து நடுக்கத்தோடு வாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு, நான் கேட்குறேன். தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை, நான் நடுக்கத்தோடு பயத்தோடு நான் அந்த வசனத்தை நான் என்ன செய்யணும்? நேசித்துகிறது மட்டுமில்லாமல் பயத்தோடு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். நம்ம சுண்டலும் டீயும் குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாசிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. நானும் சில வேளை அப்படி தான் இருந்திருக்கிறேன். பாஸ்டமாக போர்டில் பார்த்தா தான் அப்புறம் தெரிஞ்சேன். கொஞ்சம் நேரம் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையே நான் அவங்ககிட்ட. அதுலேருந்து சாப்பிட்றதை விட்டுட்டேன். முதல்ல சாப்பிட்டு முடிச்சு வாசிப்பேன், இல்லை வாசிச்சுட்டு சாப்பிட்ருவேன் இல்லையா? அப்போ எனவே ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தேவனுடைய வசனங்களை வாசிக்கும்போது கேட்கும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். தேவன் பேசும்போது அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் பேசும்போது அசட்டை பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லாவித நன்மைகள் இழப்பதற்கு தேவன் காரணமில்லை, நாமே காரணமாக அங்கே நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆண்டுடைய சமூகத்திலே சில வசனங்கள் ஆதாரத்தோடு விசுவாசிகளாக நமக்கு ஆண்டவர் தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு கோபத்தை எப்படி நாம் பேஸ் பண்ணி கையாள வேண்டும் என்று சில வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
மூடரின் கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியை மூடுகிறவனோ விவேகி. ஆமீன். மூடன் என்றால் என்ன? மூடன் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்களேன். உங்கள் வாயில் வந்துட்டா நான் போய் சொல்லிட்டேன்னா கடைசியில் என்னது என்னை பார்த்து மூஞ்ச பார்த்து மூடன் சொல்கிறாருன்னு நினச்சிப்பீங்க. கண்ணாடி வேற, கருப்பு கண்ணாடி வேற இல்லை, ஒயிட் கண்ணாடி. சொல்லுங்க. மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். நான் சொல்ல, சாலமோன் அவர் சொல்கிறார் தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்தோடு, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். யாராவது சொல்லுங்க. அதிகமாக கோபப்படுறவங்க சொன்னாலும் சரி, கோபப்படாதவங்க சொன்னாலும் சரி. யாரும் சொல்ல மாட்டீங்களா? மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். யோசிக்காம, சிந்திக்காம, அவசரப்பட்டு, சடன்லி, என்னது, கொஞ்சம் அறிவுபூர்ணமாய் இல்லாமல் வச்சுக்கிங்களேன், அறிவுபூர்ணமாய் சிந்திக்காமல் உடனுக்குடனே அந்த கோபம் படுறவன் சீக்கிரத்தில் அவனுடைய கிரிகைகளும் சுவாபங்களும் மற்றவர்களை அறியும்படியாக வெளிப்படுத்துகிறான். ஆமீன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும்னா, அவன் ஒரு வார்த்தை பேசும்போது உடனே சடன்லி கோபப்பட்டு தன்னுடைய கோபத்தின் நிமித்தமாக அவனுடைய கிரிகைகள் நிமித்தமாய் நம்மை அட்டாக் பண்ணுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன சொல்லப்படுகிறது? மூடன். யோசிக்காம செய்கிற காரியங்கள், அறிவுபூர்ணமாய் சிந்திக்காத காரியத்திலே உடனே கோபப்படுகிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய கோபம் சீக்கிரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பார்த்துட்டோம்னா 16 மறுபடியும் வாசிப்போம் என்றால், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. அந்த கோபத்தை அடக்கி கொள்கிறவன் விவேகமாய் நடப்பான். விவேகமாய், ஞானமாய், சாந்தமாய் அவன் நடப்பான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். அவசரப்பட்டு கோபப்படுவதனாலே இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டுமல்ல, மாமனார் மாமியார் எல்லாரையும் செய்து, இன்க்ளூடிங் திருச்சபை முதல் கொண்டு வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், அவனுடைய கிரிகையே அவனை சாகடிச்சிடும், சாட்சி இழந்துடும். அப்போது லட்சையை மூட வேண்டும். அவன் விவேகமாய் நடப்பான். விவேகம், அமைதியாய், ஞானமாய், சாந்தமாய் அவன் தனக்கு என்ன, தன் கோபத்தை அடக்கி கொள்வான். அதனால் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு சமாதானமும் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மகிமை. நீதிமொழிகள் 19:11 சொல்லப்படுகிற வார்த்தை என்றால், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அதுதான் விவேகமாய் நடப்பது. அமைதியாக, சாந்தமாக அவன் நடக்கும்போது அவனுடைய கோபம் அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். நீ என்ன, அவங்க என்ன வேணால் பேசட்டும், எவ்வளோ வேணால் கோபப்படட்டும், பதிலுக்கு நான் கோபப்பட்டோம்னா அப்புறம் அவருக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசமே இல்லை. நான் வேதத்தை சுமந்து போவதற்கும் சபைக்கு போய் ஆராதனை பண்ணுவதற்கும் அர்த்தமில்லாமல் நான் போய் விடுவேன் என்ற அந்த ஸ்லாக்கி அவங்களுக்குள்ளார வந்துடும். அப்போ மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்று இங்கே பார்க்கிறோம். மனுஷனுடைய கோபம் அவனை அடக்கும். அப்போ ஒரு குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமையை கொண்டு வரும். யாராவது ஒரு குற்றப்படுத்தி பேசினாலோ, கோபப்பட்டு பேசினாலோ, அவனை 100% நம்ம மன்னிக்கும் போது தேவனுடைய பார்வையிலே, அவனுக்கு மக்களுடைய பார்வையில் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் எவ்வளோ தான் பேசினாலும், அந்த அம்மா எவ்வளோ பேசினாலும், அவர் என்ன பேசினாலும் எவ்வளோ அமைதியாய் சாந்தமாக பதில் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமைதியாக அதை சகிச்சிட்டு போகிறாங்க. உண்மையே இவங்க நல்ல கேரக்டரு, உண்மையாக அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. நான் ஒரு நேற்று தினத்தில் தான், யாரும் நினச்சிடாதீங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள்கிட்ட ஒரு சின்ன சாட்சி சொன்னேன். என்ன சாட்சி சொன்னேன்னா, இந்த மாதிரி நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல விதத்தில் கோவப்படுவேன். மனைவியை வீட்டிலலாம் கண்டிக்கிறது பற்றி காட்டிலும்
ரோட்லலாம் போட்டு அடிப்பேன் ஒய்ஃப் அப்படின்னா. நல்ல ராட்சச மனுஷனாக இருப்பீங்களே அப்படின்னுச்சு. ராட்சசன் மனுஷனாக இருக்கிறீங்க போல இருக்கு அப்படின்னாச்சு. குடியிருக்கிறவங்க என்னை பார்த்து சொல்கிறாங்க, என்னை பார்த்து சொட்டான்னு ஆயிடுச்சு. ஆனால் கோபப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க அம்மா மேலே வச்சிருக்கிற பாசத்தினால என்னை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? அம்மாவை இப்படியெல்லாம் சில சமயம் ரோட்லலாம் அடிச்சிருக்கிறேங்க, 4 பேர் பார்க்குற மாதிரி அடிச்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறேங்க. நான் அதுக்கப்புறம் சுத்த ராட்சசனாக இருப்பீங்க போல இருக்கு. அம்மா அப்படியே சடனாக என்னை பார்க்குறாங்க, எங்கடா இந்த பொண்ணு மேலே தான் கோவம் கூட பற்ற போகிறாருன்னு. பெரியவங்க கூட பார்க்காம, ஊழியக்காரன்று பார்க்காம, ராட்சசன் சொல்லுது இந்த சின்ன பிள்ளை அப்படின்னு. நான் கோவப்படலை. ஏன் தெரியுமா? அன்னைக்கு சொன்னது அந்த பொண்ணை சொன்ன மாதிரி உண்மையாக இருந்தால் இருந்திருப்பேன். இப்போ அது கிடையாது. ஆண்டு என்னை மாற்றினதுக்காக நான் அப்போ தான் சொன்னேன், நான் இந்தளவுக்கு மனிதனாக மாறினதுக்கு காரணம் முதல்ல அம்மாவோட சாந்தம் தான், அம்மாவோட பொறுமை தான், அடுத்தது தான் 2வது ஆண்டவரோட பற்றி கொண்ட அந்த உபதேசம் தான் சொன்னேன். இப்போ அவங்க அந்த பொறுமையாய், சாந்தமாய், விவேகமாய், அமைதியாய் டீல் பண்ணி அந்த குடும்பத்தை பேஸ் பண்ணி நடந்ததுனால தான் இன்றைக்கு ஒரு புதிய மனுஷனாக நான் உங்கள் முன்னாடி நிற்க முடியுது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மட்டும் நன்றி சொல்லுவேன் இல்லையா? இப்போ அதே இது நீ யார் நான் யாருன்றது ஒரு ஈகோ பிரச்சனை அங்கே வரும்போது அந்த குடும்பம் என்றைக்கும் உருப்படாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்க மூலியமாக என்னை ரட்சிப்புக்குள், நல்லா உண்மையை சொல்லப்போனால் அவங்கள நான் ரட்சிப்புக்குள் நடத்துவதை காட்டிலும் அவங்க என்னை ரட்சிப்புக்குள் நடத்தியிருக்கிறாரு. அதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லலாம். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை உண்டாகட்டும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் எங்கே போனாலும் பாஸ்டமாவை கனப்படுத்தி பேசுவதற்கு ஆண்டு என்னை சாட்சியை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே ஆண்டுடைய மனுஷனுடைய விவேகம், அவன் கோபத்தை அடக்கம், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமையை கொண்டு வரும். மகிமையை இன்றைக்கு பார்த்துட்டிங்களா, என்னை காட்டில் பாஸ்டம்மா மேலே ஒரு படி அதிகமாக, பலபடி நீங்கள் அன்பு வைத்திருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். என் மேலே வச்சுருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை விட அதிகமாக பல மடங்கு அம்மா மேலே உங்களுக்கு பாசம் இருக்கும். வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பிரசங்கியார், என்ன செய்யுது, சில சமயம் கிட்டிந்து விட்டுச்சு பிள்ளையை உருவாக்குறது செஞ்சுதாகணும். அம்மா மாதிரி அப்படியே சாந்தமாக இருக்க என்னால் முடியாது. அதனால் உண்மை அதுதான். அப்போ எனவே அம்மா மேலே இப்போ அவ்வளோ பாசம் வருவதற்கு என்ன காரணம்? என் குற்றத்தை எல்லாம் மன்னித்தது அவங்க சாந்தமாக இருந்தனால தான். நீங்கள் சபையோராகி அவங்களை என்ன செய்கிறாங்க, மகிமைக்குரிய தாயாராக பார்க்குறீங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருக்கணும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் அவங்களும் ஒரு நல்ல சாட்சி. நீங்களாம் உண்மையாக நல்ல சகோதரிகள், பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு சில அழுக்குகள், பாவ அழுக்குகள்லாம் நமக்குள்ளே இருக்கும். அவையெல்லாம் மாற்றுவதற்கு முன் உதாரணமாக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் நம்ம சபையில் இருக்கக்கூடிய அம்மா, அவங்க ரொம்ப சாந்தம் உள்ளவங்க, அவங்களே நமக்கு பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை தவிர அவங்கள இதுவரைக்கும் எந்த மனுஷனும் திட்டினது நான் 33 ஆண்டு காலம் பார்த்ததே கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேங்க. வேதத்தை பிடிச்சி சொல்கிறேன்னா 100க்கு 1000% உண்மையாக பேசுகிறேன். அல்லேலூயா. என்னை தவிர பாஸ்டமாவா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கஸ்டமர்களும் எந்த மனிதர்களும் யாரும் திட்டினதே கிடையாது, கோபப்பட்டதே கிடையாது. அவங்க யாரும் அம்மா மேலே. நான் பெரிய புண்ணியம் செஞ்சதுனால தான் கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. அல்லேலூயா. உக்கிர கோபம் கொடுமை உள்ளது. நீதிமொழிகள் 27:4. உக்கிர கோபம், பயங்கரமாக கோபப்படுறான் பார்த்தீங்களா? அதிகமாக கோபத்தின் மேலே கோபத்தை கொண்டு வருது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொடுமை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கொடுமை என்னது? பயங்கரமாக ஒருத்தர் மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷி கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆத்திரம் தாகாமனு கையில் என்ன கிடைச்சானோ என்ன செய்வாங்க? பழி வாங்கிடுவாங்க. அது இதெல்லாம் ஒரு அசுத்தாவி செயல்படுவதற்கு இடம் கொடுப்பதனால தான் அவன் செய்கிறான் நம்மளை கொண்டு. அவன் போன பின்பு தான் உட்காந்துட்டு ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன், எப்படி செஞ்சேன், எப்படி நடந்தது எனக்கே தெரியல அப்படின்றலாம் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இந்த சாக்கு போக்கெல்லாம் யாரும் நம்பாதீங்க தயவு செய்து. பெரிய அடிக்கிற கை தான் அணைக்கும். நான் தான் கோவப்படுவேன்னு தெரியுதுல்ல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதானே. ஏன் அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவார். இதெல்லாம் ஏன் அணைக்காத கையெல்லாம் அணைக்காதா? அடிக்காத கையெல்லாம் அணைக்காதவங்கள சொல்லுங்கள். 2 பேருக்கு தான் சேர்த்து சொன்னேன். வீட்டில் யாருக்கிட்ட யார் உதவாங்கிறான் யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வரதா இங்கே இருந்தா இல்லை 2 சேர்ந்து மாடும் போது தான் தெரியும்.
அப்போ அடிக்காத கையெல்லாம் அணைக்காதா? அடிக்கிற கை தான் அணைக்க. இதெல்லாம் என்ன சாக்கு போக்கு? இதெல்லாம் தன்னை மெச்சிக்கொள்வது, ஏமாற்றுகிறது. நான் தான் கோபப்படுவல, ஆத்திரப்படுவல, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனா என்ன? இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணதே பெருசு தான். ஐ இதுக்கு மேலே ஆண்டவரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார். போட்டார்னா முடிஞ்சது வேலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உக்கிர கோபம் கொடுமை உள்ளது, அது நிஷ்டூரம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பொறாமை ஒன்று அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? இப்போ உக்கிரமான ஒரு கோபம், கொடுமை, பழி வாங்குற எண்ணம் அங்கே வரும். அந்த அளவுக்கெல்லாம் யாரும் போயிடக்கூடாது. சரிங்களா? பழி வாங்குற சிந்தை தான் உக்கிர கோபம். எப்படிப்பட்டதாக இருக்கும்? பல்ல நர நர நரன்னு கடிப்பான். அவன் பல்லு அசைகிறதும் உழுகுறதும் அவனுக்கே தெரியாது. சில பேர் பல்ல கடித்து பல் பொத்துன்னு விழுந்தது, அடடா அப்போ தான் பொறுக்கி எடுப்பான். யாரோட பல்ல பல்லு தான் யாருன்னு. அந்த அளவுக்குலாம் கொடூரமாக என்ன செய்வான்? பல்ல கடித்து நாக்க வர மடிக்க அவன் நாக்கையும் கடிச்சிக்குவான். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிகள் பாருங்கள். பார்க்குறோம். அது கண்ணை ரெண்டு நட்டுக்கும் வேறு. பத்தாதுக்கு வாத்து கண்ணு மாதிரி, சின்ன கண்ணை தான் இருக்கும், வாத்து கண்ணு மாதிரி பெருசாகிடும். ஒரு பிசாசை விரட்டு நாங்கள் போயிருந்தோம் சுல்தான்பேட்டைக்கு. நல்லா இருந்த ஒரு பெண்மணி தான், நடுத்தர பெண்மணி தான். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் பாட்டு பாட ஆரம்பித்தேன். சடான்னு எந்திரிச்சு நாக்கை கடிச்சிட்டு பார்த்தா சின்ன கண்ணு இப்படி பெரிய கண்ணாக மாறிச்சு, வாத்து கண் மாதிரி. ரெண்டு வெளியே வந்து எனக்கு நாக்கு புழுக்கு, எங்கேருந்து தான் நாக்கு நீண்டுச்சுன்னு தெரியல, அவ்வளோ பெருசு. எங்கள் ரெண்டு பேர்த்தையும், எங்கள் சித்தப்பாவையும் எங்கள் அப்பாவை தள்ளு ஒரு எப்படி தான் ஒரு தள்ளு செவுத்தில் போய் 2 பேர் முட்டிட்டு ஓட்டோம். ஓடி போயிடுச்சு, பிடிக்க முடியல. 3 பேரும் பிடிக்க முடியல, ஒரே ஒரு பெண்ணை. அப்போ எந்த அளவுக்கு பலன் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நரன்னு கடிக்கிறது, இதெல்லாம் குடும்பத்துக்கு நடக்குமா? கடிச்சிட்டு வந்துட்டு பைபிளை படித்து உட்காந்துட்டு குடும்ப ஜெபத்தில் உட்காருது, சபைக்கு தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள்? பைபிளை தூக்கிட்டு உட்காந்தா அங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணிட்டா ஏசப்பா ஏற்றுக்கொள்வாரா? குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம படிக்கிறது செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பாவமாய் காணப்படும். உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. பிரசங்கி 7:9. பிரசங்கி சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். ஆமீன். உன் மனதில் என்ன செய்யக்கூடாது? சீக்கிரத்தில் கோபத்தை வருவிக்க கூடாது. உன் மனசில் சீக்கிரமாக கோபம் என்னது வருவிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இது. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் வைக்கக்கூடாது. மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும். அறிவுத்தனம் இல்லாமல் வாழ்கிறவனுடைய அவன் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? கோபம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உன் மனதில் சீக்கிரத்தில் கோபத்தை வருவிக்கிறதுக்கு இடம் கூடாது. சரிங்களா? பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறாது, சாபமாக மாறும். நல்லா கவனிங்க தயவுசெய்து. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. நம்மளை பார்க்கும்போது மிருக காட்சிசாலியாக தான் பார்ப்பாங்க. கோபப்படுறவன் வரான்னு வச்சுங்க, அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக வராங்கன்னா பிள்ளைங்க ஓடி ஒளியும். பக்கத்தில் கூட நெருங்காது, உட்காராது, பயந்துக்கிட்டே எப்பவுமே இருக்கும். ஒரு மிருகத்தை பார்க்குறது மாதிரி பார்க்கும். எப்படி தேவையாது? அப்பா அம்மான்னு சொல்லி பாசமாக அன்பு செலுத்த வரும்போது நம்மளை பார்க்குறப்ப ஒரு சிங்கத்தை கூட பார்க்கலாமா, அவதோட அசிங்கமாக இருக்கிறான், அவனை பார்க்க முடியுமா? ஏன்னா மூஞ்சி அப்படி ரூபமாக இருக்கும். ஒரு வீடு பார்த்தோன்னா மிருக காட்சி சாலை போல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய வாசம் செய்கிற வீடாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்வதற்கு இடம் கூடாது. அப்போனா லேட்டாக கோபம் பண்ணலாமா? சீக்கிரமாக வர சொல்ல, அதனால் ஒரு 5 நிமிஷம் பொறு. இப்போ தான் நான் மோட்ரு சுவிட்சு போட்டிருக்கிறேன், நல்லா ரன் ஆகட்டும், சூடு ஏறட்டும், நீ எவ்வளோ பேசு, என்னதும் கொஞ்சம் ஓடட்டும் அப்படின்னு இருக்கலாமா? எப்பவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆத்திரப்படும் போது கோபம் வரும். அவன் புத்தி கட்டத்தனமாக சில காரியங்கள் செய்துட்டு பின்னாடி என்ன செய்வான்? வருத்தப்படுவான். அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுக்கு முன்னாடி திருந்தி வாழ்ந்தால், யோசனை பண்ணி அதுக்கு ஏற்றபடி நடந்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுவோமே. நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். கலாத்தியர் 5:20 நியாயம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. இல்லைங்களா? நியாயம் விசாரிக்கணும்.
சடன்லி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உன் மனைவி எங்கேயோ ஒருத்தன் கூட அப்படி பேசிகிட்டு இருந்தான். ஐயோ, பேசிகிட்டு இருந்தானா? உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தரோட ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போனானா ஏதாவது ஒன்று அப்படி இப்படி எசக பொச சொன்னான்னு உடனே என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. நியாயம் இல்லாமல் போய் கோவப்படாது. தீர விசாரிப்பதை மெய், அப்படி தானே? நியாயம் இல்லாமல் உடனே கோபப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும், எவ்வளோ குற்றவாளியாக இருந்தாலும் விசாரித்து அதன் பின்பாக நியாயமான முறையில் கோபப்படுங்க, தப்பு கிடையாது. நியாயமான முறை என்னது? சத்திய ஆவியானவருக்கு ஏற்ற பிரகாரமாக நீங்கள் கோபப்படுவது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் அநியாயமாக குற்றம் சாட்டி பழி சுமத்தி அவங்க இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நியாயம் இல்லாமல் அவங்களை கோபப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கேடு வருவிக்க இடம் கொடுத்துடாதீங்க. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. பொறுமையாக டீல் பண்ணுங்கள், பொறுமையாக விசாரிங்க. 1000 பேர் பல பேர் சொல்லுவான், பிசாசு எவனா ஒருத்தரை அனுப்புவான், யாராவது ஒருத்தர் அனுப்புவான். நம்ம நல்ல சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப சமாதானமாக இருப்போம். கடந்த நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தானே பாஸ்தமாலாம் அப்படியே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறான்னு தெரியாது. சிரிப்பு வரும், ஆனால் பார்த்தா பாதி தான் வரும். மற்ற சமயத்துலலாம் நார்மலாக சிரிப்பாங்க, ஜோக் அடிக்கும் போதெல்லாம், ஆனால் தமாஸ் பண்ணும்போதெல்லாம். ஆனால் நல்லா ஜாலியாக ரொம்ப இருக்கணும்னு சொல்லி இருக்கும்போது அப்படியே குடும்பம், பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளை ஒரு மாதிரியாக முகத்தை பார்ப்பாங்க. ஏன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு. சந்தோஷமாக தான் இருப்பேன், எப்படி வரும்னு தெரியாது. பட்டார்னு கோவம் வரும், சட்டார்னு வந்த அடி பிச்சு எல்லாம் பீச்சு பிடிச்சிருந்துச்சு. அதோட முடியுமா? போயிட்டு உடனே ஹோட்டலில் போய்ட்டு பிரியமாக வாங்கி கொடுத்து சாப்பிடு. என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னா உடலில் ஒட்டுமா? இதுவும் தவறு தான். இப்போ நியாயம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. அப்போ அதனால் சந்தோஷம் ரொம்ப பட்டுட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இப்பவும் பயந்தான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருந்துட்டோன்னா ஏதாவது ஆரம்பிக்கிறார் போல நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த மாதிரி ஒரு எரிச்சலின் ஆவி என்கிட்ட இருந்தது. அவன் இந்த சந்தோஷத்தை கெடுத்துருவான். உங்கள் குடும்பம் ரொம்ப ஆரோக்கியம் சமாதானமாக இருக்கும். எவனோ ஒருத்தன் வருவான், சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வருவான், வந்து குட்டையை கிளப்பிட்டு போயிடுவான். அதனால் நியாயம் இல்லாமல் அவன் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குற்றம் தீர்க்கப்படாதபடி, சந்தேகப்படாதபடி, பழி தீர்க்காதபடி நீங்கள் சாந்தமாக விவேகமாக விசாரியுங்கள். அல்லேலூயா. அதனால் மெய்யாய் பார்ப்பது தான் மெய், காதில் கேட்பது இல்லை. நேருக்கு நேராக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்ப்பது தான் அது நமக்கு நல்லது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கோபப்படலாம், தவறு கிடையாது. ஆனால் கோபத்தில் பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா புரியுதுங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவன் யாருன்னு காட்டுறதுக்கு என்ன செய்வான், வீட்டில் நல்ல சந்தோஷமாக போய் நல்ல ஒரு 50 இன்ச்சில் போய் டிவி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா? மனைவி அடித்தா சொந்த பந்தங்க வந்து கேள்வி கேட்பாங்க, புருஷன் அடித்தா மானம் வரையாப்போ. உடனே என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பாத்திரமெல்லாம் உரட்டுவாங்க அம்மா. ஐயா என்ன செய்வாங்க, டிவி கீவி எல்லாம் போட்டு ஒரு மிதி உடைச்சி தூளாக்கிடுவாங்க. நீயா நானா? நீ உடைச்சது 4 பாத்திரம்தான், நான் உடைச்சது டிவியே உடைச்சிட்டேன், 50,000 டிவி. இது தேவையா? எங்கள் குடும்பத்தில் சில பேர் அப்படி இருக்கிறாங்க. கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், என் பாஸ்டமோட தங்கச்சி வீட்டுக்காரு இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சி விட்டு மறுபடியும் அடுத்த நாள் ஆர்டர் கொடுப்பார் 3 பொருளுக்கு. இது தேவையா? இன்னும் அப்படி தான் நடக்குது. சரிங்களா? சென்னை ஆளுகள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க, என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனால் கோபம் ஜாஸ்தி. ஏன்னா சென்னைக்காரங்களாம் அதிகமாக பேசுவாங்க. அப்போ இங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் என்னாகும், அதிகமாக பேச. ஏன்னா அங்கே வார்த்தையிலேயே அவங்க என்ன செய்வாங்க, ஆளை கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. இப்போ எனவே ஆண்டுடைய சமயத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்கணும். கோபப்படலாம், நியாயமான முறையில் கோபப்படலாம், அது தவறு கிடையாது. ஆனால் கோபத்தில் பாவத்தை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. எபேசியர் 4:26 எடுத்தவங்க ஆசைங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆமீன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் என்னாகும்? அதுக்காக உட்காந்துட்டு சூரியனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எரிச்சல் குறையுதான்னு, டெம்பரேச்சர் குறையுதா ஏறுதான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் என்ன ஆகணும்? தனியணும். என்ன செய்யணும்? 2 குடம் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கணும், அணைஞ்சிடும். அப்படியா?
முதல்லலாம் நான்லாம் கோவப்பட்டுட்டேன்னா 2-3 நாள் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் சாப்பாடு தான் ரட்சிப்பதற்கு முன்பாக அம்மா கூட. இல்லாட்டி தட்டுக்கிட்டெல்லாம் அங்கே இங்கே பறக்கும் தட்டு மாதிரி. இப்போ ஏதாவது விதத்தில் ஒரு சின்ன சின்ன கோபப்பட்டாலும் ஜஸ்ட் என்னது ஒரு 2 நிமிஷம் ஒரு அதிகம், அதே அதிகம்தான். 2-3 நிமிஷத்தில் உடனே ஒப்புரவாகி சமாதானம் ஆகிடும். சூரியனுக்காக எதிர்பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் ஜெபிக்க முடியாது. அந்த கோபமும் வராத அளவுக்கு கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ எனவே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சரி, கோபம் உண்டாகும் விதம் பார்த்தோம். இன்னும் சில அடிப்படைகளை குறித்து பார்க்கணும். தான் விரும்பினது நடக்காத போது கோபம் வரும் இல்லையா? அது குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க விருப்பப்படுற ஒரு காரியம் அதை எதிர்பார்ப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க இடத்துல. அது நடக்காது, நிறைவேறாது, கிடைக்கிறது கிடைக்காம போகும். உடனே என்ன செய்வாங்க? அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே எரிச்சல் காண்பிப்பாங்க, கோபத்தை காண்பிப்பாங்க. அப்போ நடக்காதது, இவங்களுக்கு விரும்பாதது அது நடக்கும்போதும் கோவப்படுவாங்க. 2 இருக்கு. தான் விரும்பினது நடக்காத போது நிறைவேறாதபடி கோவப்படுறது ஆளுநர் இருக்கிறாங்க. நம்ம விரும்ப வேண்டாம்ன்ற சொல்கிறது அது நடக்கும். எனக்கு இது விருப்பம் இல்லை, ஆனால் ஆப்போசிட்டாக விருப்பத்துக்கு தவிர மாறா செய்வாங்க. அதுலேயும் குடும்பத்தில் கோபம் நடக்கும் இல்லைங்களா? உங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லையா? அமைதியாக இருக்கிறது பார்த்தா ரொம்ப அமைதியான சாந்தமாக கர்த்தர் நடத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அதுக்கும் பதில் வர மாட்டேது. சரி, இருக்கட்டும். அப்போ கடுஞ்சொற்கள் கோபத்தை என்ன செய்யும்? எழுப்பும். கடுஞ்சொற்கள் என்னது? உனக்கு தான் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும். அப்போ கோபம் வரும். கடுஞ்சொற்கள்னால் எப்படி? தகாத வார்த்தை, இறுதியும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு குடும்பம் நிலை குலைந்து போகிற அளவுக்கு அவங்களை மட்டும் எடுக்க மாட்டாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு இழுத்துருவாங்க. உங்கள் அப்பா அப்படி, உங்கள் அம்மா அப்படி, உன் ஊர் அப்படி, உன் ஜாதி எப்படி, மதம் எப்படி, கொலை எப்படி, எல்லாத்தையும், உன் வருமானம் எப்படி, உன் படிப்பு, எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துருவாங்க. அதான் கடுஞ்சொற்கள். பேச 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 உப்மாவை கிண்டுறாங்களோ இல்லையோ பழசெல்லாம் கிண்டிட்டு விட்டுருப்பாங்க. ஆண்டவர் பழைய இதெல்லாம் மறந்து போய்டு ஒளிந்தனன்னு சொல்கிறாரு. இப்போ இதனால தான் குடும்பத்தில் என்னது பிரச்சனை? எங்கள் குடும்பத்தில் சில பேர் இருக்கிறாங்க, இன்னும் சண்டைன்னு ஆரம்பித்தானா ஃபஸ்ட்டு ஆரம்பம் எங்கே வருது? சம்பந்தப்பட்ட அந்த காரியத்துக்கு அவங்க கோவப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. ஆரம்பிப்பாங்க, ஆரம்ப நாட்கள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதை முடியறதுக்கே 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. அப்போ இப்போ நடந்த சம்பவத்தை மறந்துடுவாங்க. எதுக்கடா கோவப்படுறேன்னு தெரியலையே, எதுக்கு கோவப்பட்டீங்க அதுதான் தெரியலைங்க, ஆனால் பழச கிளறிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் மண்ணோட புதைச்சிடணும். கோபம் என்னது? கடுஞ்சொற்களை கொண்டு வரும். நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். ஒருத்தன் பேசுறான்னா அமைதியாக போயிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம மீண்டும் உனக்கு தான் பேசுது எனக்கு தெரியும்னு சொன்னோம்னா வாக்குவாதங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கோபங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போடும். அப்போ என்னாகும்? கோபத்தை நிமித்தமாக பிசாசு என்ன செய்வான்? தன் கொண்டு வந்த திட்டங்களை அவன் நிறைவேற்றிட்டு அவன் பாட்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். பாதிக்கப்படுறது, அவமானப்படுறது யார்? கடுஞ்சொற்கள் பேசுகிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேருக்கு பார்த்தா அநியாயமாக குற்றம் சாட்டும் போது கோபம் வரும். வருமா வராதா? அநியாயமாக குற்றம் சாட்டுவாங்க, ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க. புகுந்த வீட்டுக்கு போகிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க தயவுசெய்து. சார்லஸுக்கும் சேர்த்தான் இருக்கிறாரா ரைட் ஏப்பா. அப்போ என்னென்னா அநியாயமாக குற்றம் சாட்டும் போது அதுலேயும் கோபம் வரும். அநியாயமாக என்ன செய்வாங்க? பழி போடுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க, வீண் வம்பு இழுப்பான். அதுக்குன்னே போட்டு விட்டு வருவானுங்க. வீண் வம்பு, என்ன தான் நடக்குது, என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு அநியாயமாக குற்றம் சாட்டு என்ன செய்வாங்க? வம்பு இழுப்பாங்க. அப்போ அதுலேயும் கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இப்போ அதுலேயும் நீங்கள் அமைதியாக போகன்றது ரொம்ப நல்லது. சில பேருக்கு பரம்பரை குணமாக இருக்கும். எங்கள் அப்பா என்ன இவன் சொல்கிறான்னு பற்றியா, ரெகோபியாம். எங்கள் அப்பா என்னது சவுக்கில் தாண்டா உங்களெல்லாம் அடித்தார், ஆனால் அவருடைய மகன் நான் எப்படி உங்களை தேளில் கொட்ட வைப்பேன்னா. சாலமோனோட மகன் சொல்கிறான் ரெகோபியாம், எங்கள் அப்பா உங்களை சவுக்கில் அடித்து தான் என்ன செஞ்சார்? வழி நடத்தினார் ஆட்சி ஆளும்போது. நான் அப்படி இல்லை, ஏன் ஆட்சியில் எப்படி தெரியுமா? உங்களை தேலை வச்சு கொட்ட வைப்பேன். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் குடும்பம்? உருப்படுமா அந்த குடும்பம்? அது ஆகாது. அப்போ எனவே ஆண்டுடைய சமூகத்தில் நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து போகணும். கடுஞ்சொற்கள் வரக்கூடாது, கோபத்தை எழுப்பும். கடுஞ்சொற்கள் நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு சூட்கஸை தூக்கிட்டு போனது எத்தனையோ குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம்.
அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற வேண்டியது தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்தினேன். குறிப்பாக கணவன் மனைவியிடத்தில் அதிகமாக இந்த கோபம் வரும். அது போக அடுத்தது எப்படி அவங்க பெற்றோர்கள் இடத்துல வரும், கண்டிப்பாக வரும். வீணாக வம்பு இழுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. சாத்தான் வேடிக்கை பார்க்குறாங்களே இல்லையோ, மாமனார் மாமியார் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கு தெரியாமல் போயிடுவோம். பாப்பாவுக்கு உங்கள் அம்மா கிளறி விட்டுட்டாங்க, எனக்கு தெரியும், நீ ஆடிட்டுருக்கிற, உங்கள் அம்மாவையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து நான் கிளறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா? அதேமாதிரி தான் ஆண்கள் பகுதியிலையும் சரி. அதெல்லாம் நம்ம தவறு. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றிலும் நிதானித்து அறிந்து நம்ம செயல்படும் போது பிசாசு வைக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். எனவே ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கோபம் வர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் நியாயம் விசாரிப்பாரா விசாரிக்க மாட்டாரா? நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக நல்ல சாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவரை போல உங்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் எந்த மகான் நாளையும் முடியாது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:26 எடுத்து வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமீன். வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. வீண் புகழ்ச்சி பெருமை கொண்டு வரும். ஒருவருக்கொருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். கோபமும் படக்கூடாது, பொறாமையோடு பேசவும் கூடாது. சரிங்களா? பொறாமைப்படக்கூடாது, கோபப்படவும் கூடாது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது நல்லது. உலகத்தான் எவனா சொல்லுவானா இந்த மாதிரி? உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி வசனத்தை வச்சு தீர்வு காண முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? அவன் வாழ்க்கையிலே பல பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அடைஞ்சிட்டு இருப்பான், பைத்தியக்கார மாதிரி. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்கிற தேவன். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? கோபம் மூட்டாமலும் எப்படி இருக்கணும்? வீண் புகழ்ச்சிக்கும் பெருமைக்கு இடம் கொடாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக கிறிஸ்துவின் அன்பினால் நடத்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நானும் பாசமாக என்ன செய்வோன்னா, எங்களுக்குள்ள ஏதாவது சின்ன மனஸ்தாபம் ஏதாவதுன்னா சடன்லி நாங்கள் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேர் முழங்கால் போட்டு கை பிடிச்சிக்குவோம். நான் அவங்களுக்கு ஜெபிப்பேன், அவங்க எனக்கு ஜெபிப்பாங்க. நாங்கள் 2 பேரும் கர்த்தருக்கு செலுத்துவோம், ஒப்பு கொடுத்துருவோம். அதுக்காக எப்போவுமே பிரச்சனை நினைக்காதீங்க. நான் சொல்கிறது எப்பயாவது ஒரு நாள், ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு கடுகளவு இடம் கொடுத்துட்டாலும் ஆவிக்குரிய பாதையில் தான் சொல்கிறேன், உடனே முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் நம்ம சரண்டர் ஆகிடுவோம். ஏன்னா நாங்கள் அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவன். நிற்கிறவன் விழாதான் இருப்பானாங்க. அவன் நடக்கையிலும் வார்த்தையிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் எல்லாருக்கும் முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். எனவே அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். அது எனவே கோபத்திற்கு பரிகாரம் என்ன செய்வதென்றால், தவறுதலாக பேசிவிட்டார்கள் என்றால் பரவாயில்லை, உடனே அந்த தவறை உணர்ந்து மன்னிக்கணும். தவறுக்காக பேசிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நான் மன்னிக்கிறேங்க, உங்களை எப்போவோ நான் மன்னிச்சிட்டேங்க, அந்த உணர்வு இருக்கணும் எப்பவுமே. அல்லேலூயா. மன்னிப்பதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்கறனால ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, அவங்கள நீங்கள் பார்க்காதீங்க தயவுசெய்து. அவங்க இடம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி தான் அவனை கண்ட்ரோல் எண்ணெயிலேருந்து செயல்பட வைக்கிறத தவிர அவரு கிடையாது. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எவ்ரிபடி யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆவி தான் அவனை கொண்டு தவறான காரியத்தில் உன் சமாதானத்தை கெடுப்பதற்கு வழி செய்கிறத தவிர உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது, நீங்களும் கிடையாது. புரியுதுங்களா? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நடத்த வேண்டிய விதில் நடத்துகிறார். அதுதான் உண்மை. நான் அசுத்த ஆவிக்கு நான் இடம் கொடுக்கும்போது தான் ஆவி ஆனவர் வெளியே போயிட்டு, பரிசுத்த ஆவியான வெளியே போய் அசுத்த ஆவி எனக்கு உள்ளர வந்து அவன் தான் என்ன செய்கிறான், கிரிகை செய்ய வைக்கிறான். அவனுடைய திட்டங்கள் என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தவிர வேறு ஒன்றுக்கும் புறப்பட்டு வர மாட்டான். யோவான் 10:10 உங்கள் ஆத்மாவை திருடுறான், குடும்பத்தை அழிக்கிறான், டோட்டலாக குடும்பத்தை கொள்றான், ஆவி ஆத்மா சரியத்தை கொள்றான். வேறு எதுக்கு அவன் வருவான்? திருடன் யார்? சாத்தான். ஆனால் ஆண்டவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ணம், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்,
அது பரிபூரணப்படவும் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஒரே வசனத்தில் 2 இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் இடம் கொடுக்குறோம், அதான் உண்மை. ஆனால் உள்ள கிரிகை சேர்ந்து அசுத்த ஆவி. நம்ம என்ன செய்கிறோம்? பாஸ்டர் அம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் அம்மா திட்டாங்க, பாஸ்டர் அம்மா அப்படி பண்ணிட்டாரு, அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அம்மா பண்ணலை, அம்மா சும்மா தான் இருக்கிறாங்க, அம்மாக்குள்ளே இருக்கிற ஆவி செயல்படுது. அப்போ எனக்கு யார்கிட்ட போராட்டம் இருக்கணும், யார்கிட்ட யுத்தம் இருக்கணும்? அம்மாக்குள் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிக்கும் எனக்கு தான் யுத்தம் இருக்கணும், தவிர மாம்சத்தோடு இரத்தத்தோடு எனக்கு இல்லை. துரதன ஆவிகளுக்கு தான், பிரபஞ்சத்தின் ஆவியாகிய அந்த பொல்லாதவன் கிரிகளோட ஆவிகளுக்கு தான் எனக்கு யுத்தம் இருக்கிற தவிர அம்மா கிட்ட எனக்கு யுத்தம் இல்லை. அல்லேலூயா. அம்மா சும்மா தான் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் என்ன செய்றீங்க? கணவர் இப்படி பேசிட்டார், அம்மா இப்படி பேசுகிறார், அவங்க பேசவே கிடையாது, அவங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி பேச வைக்கிறது. அதுதான் நீங்கள் நினைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆவியை சும்மா விட்டுடுறோம், அசுத்த ஆவியை சும்மா விட்டுட்டு போயிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தால் என்ன தெரியும்? ஒரு மெண்டலுக்கு என்ன தெரியும்? ஒரு அறிவுபூர்வமாய் செயல்படாதவன் என்ன செய்வான்? அவன் செய்கிறது அவனுக்கே தெரியாது. அப்படி தானே? அவசரத்தில் ஒருத்தன் தவறு செஞ்சிடறான், அடிச்சிடுறான், கொலை பண்ணிடுறான், மர்டர் ஏதோ ஒன்று பழி வாங்கிடுறான், செஞ்சிடறான், உண்மைதான். ஆனால் அந்த கோபம் தணிந்த பின்புனா அந்த ஆவி அவனை விட்டு விலகி போகும்போது அப்போ தான் அவன் உணர்வு அடைகிறான். நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி செஞ்சேன், இது எப்படி செஞ்சது எனக்கே தெரியலையே, ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேனே, ஏமாந்துட்டேனே, இன்றைக்கி என் வாழ்க்கையே போயிடுச்சேன்ட்டு அன்றைக்கி உட்காந்துட்டு அழுகுவாங்க. அதுக்கு காரணம் என்னது? செய்ய வேண்டியது அவன் தந்திரமாக செஞ்சுட்டு போயிட்டான். ஆனால் இங்கே உட்காந்துருக்கிறவன் தான் பிரச்சனை. என்னது? அவன் சிக்கிடுவான். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்த நீங்களும் நானும் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டோம்னா அந்த சமாதானம் இல்லாத குடும்பம் மாறிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்பேற்பட்ட கொடூரமான பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டாரே சத்துருவாக இருந்தாலும் அவங்கள சத்துருவாக பார்க்காதீங்க, சிநேகிங்கள். அதான் இயேசு சொன்னார், மத்தேயு 6, சத்துருக்களை சிநேகிப்பாயாக, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த 3 தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுடுறோம். சத்துருவா பார்க்குறோம், சிநேகிக்கிறவர்களை வம்பு இழுக்கிறோம் இல்லையா? இது 3மே என்னது? உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. துன்பப்படுத்துகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, ஆண்டவரே அவங்க நல்ல குணசாலம் உள்ளவர்களாய், உம்முடைய சுவாபம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய நிலைமைகளை அவங்க புரிஞ்சு அவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவங்க சிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவாக நாமத்தை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அதை சொல்லி ஜெபிக்க மாட்டுறோம். குறை சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிற நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. செயல்படுகிற அந்த கிரிகைக்கு உண்டான அந்த ஆவியில் தான் நம்ம என்ன செய்யணும்? விரட்டணும். நிறைய இருக்கும், 9 தாண்டிடுச்சோம், சாரி. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்கானு. சண்டையோடு வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம், அமெரிக்கையோடு சாப்பிடும் துணிக்கையின் நலம். நீதிமொழிகள் 17:1 வசனத்தை எழுதிட்டு வாங்க, படிக்க வேண்டாம். அப்போ சண்டை பண்ணிட்டு அந்த வீட்டில் தினந்தோறும் அடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தா டெய்லி பிரியாணி சாப்பிடுவான், நல்ல கொழுத்த பதார்த்தங்கள் இஷ்டம் போல் நல்லா வாங்கி தின்னுட்டு கொளுத்துட்டு போய் என்ன செய்வான்? டம்மு டும்மு டும்முன்னு குத்து. அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு ஊறுகாயை சாப்பிட்டுட்டு இருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி வேறு எதில் கிடைக்காது. கரங்களை தட்டி நான்ட்டு சொல்லுங்கள். நான் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சொல்கிறேன், மாமனார் மாமியார் சாமியார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சொல்கிறது என்ன தெரியுங்களா? தயவு செய்து நல்ல கவனிங்க. ஒரு பிரியாணி போட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு திட்டிட்டு இருக்கிறது காட்டிலும் ஒரு கஞ்சி தண்ணி ஒழிச்சிட்டு அன்பின் நிமித்தமாக ஸ்நேகத்தை சமாதானத்தை நேசித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் உண்மையான வாழ்க்கைங்க. வாழ்க்கைன்றது அதுதான். பழைய சாப்பாடு வெங்காயத்தை வச்சு கடித்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். பிரியாணியை கொடுத்துட்டு திட்டு சபிச்சிட்டு சாப்பிட தண்டசோறுன்னு சொல்கிறதில்ல, எவ்வளோ வேதனையாக இருக்கும் நினச்சி பாருங்கள். சாப்பாடு ஒட்டுமா? ஒட்டாது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சண்டையின் ஆரம்பம் மதத்தை திறந்துவிடும். ஒரு மதத்தை திறந்து விட்டால், மதகை திறந்து விட்டால் எப்படி இருக்கும்? ஒரு அருவியை திறந்து விட்டால், ஏரியை திறந்து விட்டால் எப்படி இருக்கும்? ஊரே அழிஞ்சிடும், அப்படி தானே? அது மாதிரி ஒரு சண்டை ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும்.
நீதிமொழிகள் 17:14 எழுதி கொள்ளுங்கள். இப்போ மதகு திருந்து விட போல இருக்கும். ஆனால் விவாதம் எழுப்பும் முன்னே அதை விட்டுவிடு. பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போதும் நிறுத்துங்க. நான் பிரச்சனைக்கு வரல, சமாதானம் உண்டாவதாக. என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே, வேலை முடிஞ்சது. அதே மாரி பேசுகிறாங்களா பேசட்டும். ஊர் என்ன சொல்லட்டும், உறவு என்ன பேசட்டுமே. என் தேவனாக கிறிஸ்து என்னை பேசாமல் இருப்பது வரைக்கும் நல்லது. அவரே என் சாட்சி ஜீவியன். ஹல்லேலூயா. கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். அதே மாதிரி கோபத்தினாலே காயின் என்ன செஞ்சான், தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் ஆபேலை என்ன சொன்ன கொலை செய்து விட்டான். கோபத்தினாலே பாருங்க, முற்பிதாவாகி ஆதாமோட ஏவாளோட மகனாகிய மூத்த மகனாகிய காயின் இளைய சகோதரனாகிய அவனை கொலை செய்து விட்டான். கோபத்தினாலே பாவம் செய்து விட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கோபத்தினாலே மோசே என்ன செய்கிறார், தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகள் என்ன செய்யறாப்புல உடைத்து போடுகிறான். உபாகம் 32:19. கோபத்தினாலே மோசேக்கு ஆண்டவர் எழுதி 40 நாட்களாக உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தருடைய கற்பனைகளை 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வருகிற அந்த மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை ஆரம்பித்து குடித்து புசித்து வெறித்தனத்தில் நிர்வாணிகளாக ஆடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் கோபப்பட்டு தேவன் கொடுத்த கற்பனைகளை உடைத்து போடுகிறான். அல்லேலூயா. கோபத்தினால கண்மலையை அடித்தான். கானான் தேசத்தை பார்க்க முடியுது, உள்ளே போக முடியலை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம், வேணாம் கற்பனையில் உள்ளே போக முடியாது. போகணும்னா இவையெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே உங்களில் சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 29 அப்படியே வாசித்து வாங்க. அதோடு நம்ம முடித்து விடுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை பேசுகிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப கெட்ட வார்த்தை ஒன்று பேசக்கூடாது. அதனால பெருமையை நினைச்சிட்டு மெச்சிக்கொள்ளக்கூடாது. அவங்க திருப்பி நம்மளை பேசிட்டா என்ன ஆகும்? இப்போ மகன் இருக்கிறப்பல மகனை போட்டு கெட்ட வார்த்தையில் போட்டு பேசுகிறப்ப வச்சிங்களேன், பார்க்க வரைக்கும் பாரு, அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நானும் பேசிடுவேன். அப்புறம் உங்கள் மரியாதை கெட்டு போயிடணும், முடிஞ்சு போச்சு வேலை. நம்ம மரியாதை காப்பாற்றிக்கணும். அப்போ என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கணும். அவங்க கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிற வார்த்தையாக இருக்கணும். தேவனை சார்ந்து வாழ்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தை. உங்கள் குடும்பங்களிலே நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. எனவே 27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவன் தான் இந்த காரியத்தில் ஆப்போசிட்டாக செய்வான். எதிர்கட்சிக்காரன் சாத்தான். பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி 29 பேர் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை ஒன்றால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரோஜனம் உண்டாக பேசுங்க. மற்றவர்களுக்கு பிரோஜனம். நான் பேசுகிற வார்த்தை அவங்க இன்னும் கேட்கணும், ஆவலாய் கேட்கணும், சந்தோஷமாக கேட்கணும், எதிர்பார்ப்போடு கேட்கணும், வாஞ்சையாய் கேட்க வேண்டும். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் கேட்க வேண்டும். இன்னும் நீங்கள் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. வாய் திறந்தா நாடுற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பிச்சிட்டான் இனி உருப்போடு இந்த குடும்பம் அவ்வளோதான் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம். எவ்வளோ கோபப்பட்டாலும் எவ்வளோ சாந்தமாக எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தையை அந்த மகள் பேசுகிறாளே, எவ்வளோ இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை, ஆறுதலான வார்த்தை பேசி என் இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று ஏக்கமுள்ள அந்த வார்த்தை கேட்பதற்காக ஆவலாய் உங்களிடத்தில் வர வேண்டும். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவை எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது. இது சாத்தானுடைய கிரிகைகள். உங்கள் குடும்ப சந்தோஷ சமாதானத்தை முற்றிலுமாக துண்டித்து விடும். இதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் தயவு செய்து.
சகல விதமான கசப்புள்ள வாழ்க்கை இருக்கக்கூடாது, கோபத்தை கொண்டு வரக்கூடாது, மூர்க்கத்தை கொண்டு வரக்கூடாது, கூக்குரலை கொண்டு வரக்கூடாது, தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. எல்லா துர்குணம் நற்குணம் உள்ளவர்கள் நீங்கள். துர்குணம்னா துன்மார்க்கன் செய்கிற பாவமான அந்த குணத்தில் இல்லாதபடி நீங்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். ஒருவருக்கு ஒரு தயவாக மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவின் முற்றிலுமாக அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து என்னை மீட்கும் பொருளாய் மாற்றினது போல நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? ஊக்கமாய் ஜெபத்தோடு மன்னித்து அவர்களுக்கு என்னதை மகிமைப்படுத்துங்கள். அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள், மன்னிப்பை கருதாமல் பலன் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். அப்பாவுக்கு நன்றி சொல்லு.